வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வெறும் உணவு பத்தினது கிடையாது. பல நோய்களை தடுத்து நிறுத்துற ஒரு பழங்கால மருந்துன்னு கூட சொல்லலாம். அதுதான் பாரம்பரியமிக்க கருடன் சம்பா அரிசி. இதுல அப்படி என்னென்ன வியக்க வைக்கும் மருத்துவ குணங்கள் ஒழிஞ்சிருக்குன்னு இன்னைக்கு விரிவா அலசலாம். ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன கேள்வி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஏன் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்ல? எந்த மாத்திரையும் இல்லாம எப்படி அவங்களால அவ்வளோ ஆரோக்கியமா வாழ முடிஞ்சது? அதுக்கான விடை அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல தான் இருக்கு. ஆமாங்க, நம்ம பாரம்பரிய உணவுகள் தான் நோய்களை தடுக்கிற மிகப்பெரிய ஆயுதம். சரி, இந்த கருடன் சம்பா அரிசியில அப்படி என்னதான் ஸ்பெஷல்? இன்னைக்கு நாம முக்கியமா 5 விஷயங்களை பார்க்க போறோம். பாரம்பரிய உணவு எப்படி மருந்தா மாறுது, இது கொடுக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி, ரத்தம் மற்றும் குடல் ஆரோக்கியம், நாள்பட்ட நோய்களுக்கான தீர்வு, அப்புறம் இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது. வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். பகுதி 1, பாரம்பரிய உணவே சிறந்த மருந்து. நம்ம பழங்கால உணவு கலாச்சாரத்தின் மகத்துவத்தை இது ரொம்ப அழகா உணர்த்துது. இது 100% உண்மைங்க. பாரம்பரிய அரிசி வகைகளோட மருத்துவ குணங்களை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னா நம்ம மருத்துவமனை பக்கமே போக வேண்டிய அவசியமே இருக்காது. எந்த நோயும் இல்லாம எந்த மாத்திரையும் இல்லாம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இதுதாங்க ஒரே ரகசியம். பகுதி 2, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உடல் பலம். நம்ம உடம்ப பாதுகாக்கிற ஒரு இரும்பு கோட்டையா இந்த கருடன் சம்பா எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டிய, அதாவது நோய் எதிர்ப்பு சக்திய இது இயற்கையாவே பல மடங்கு அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாம நமக்கு அடிக்கடி ஏற்படுற உடல் சோர்வை வரட்டி அடிச்சு நாள் முழுக்க ஒரு சூப்பரான எனர்ஜியையும் சுறுசுறுப்பையும் அது கொடுக்குது. மூலக்கட்டுரையில சொல்லியிருக்கிற ஒரு அட்டகாசமான வரிய நாம இங்க கண்டிப்பா கவனிக்கணும். உடலை வைரம் பாய்ந்தது போல் உறுதியாக்க. இது வெறும் வார்த்தை கிடையாதுங்க. எந்த நோயும் நம்மள சுலபமா தாக்க முடியாத அளவுக்கு நம்ம உடம்ப இந்த அரிசி இரும்பு மாதிரி மாத்துதுங்கிறத இது ரொம்ப அழகா விளக்குது. பகுதி 3, ரத்தம் மற்றும் குடல் ஆரோக்கியம். வெளிப்படையான உடல் பலத்தை பத்தி பேசணும். இப்போ உள்ளுறுப்புகளை இது எப்படி சுத்தப்படுத்துதுன்னு பார்க்கலாம். ரத்தத்துக்கு இது செய்யற நன்மைகள் ரொம்பவே அதிகம். இந்த கருடன் சம்பா அரிசியில இரும்பு சத்து அபரிமிதமா இருக்கு. இதனால ரத்தத்துல இருக்கிற ஹீமோகுளோபின் அளவு வேகமா அதிகரிக்கும். குறிப்பா அனீமியான்னு சொல்லப்படுற இரத்தச்சோகை சுத்தமா குணமாயிடும். அது மட்டும் இல்லாம உடம்போட ரத்த ஓட்டத்தை சீராக்கி ரத்தத்தை முழுமையா சுத்திகரிக்கவும் இது உதவுது. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த அரிசி ஒரே நேரத்துல செரிமானத்தையும் சீராக்கும், அதே சமயம் தீவிரமான குடல் புண்களையும் ஆற்றும். இதுல இருக்கிற அதிகப்படியான நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை சூப்பரா வேலை செய்ய வைக்குது. அல்சர்னு சொல்லப்படுற குடல் புண், வயிற்று புண்களை ஆற்றும் அற்புதமான குணம் இதுக்கு இருக்கு. கூடவே மலச்சிக்கல் பிரச்சனைக்கும் இது ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்குது. பகுதி 4, நாள்பட்ட நோய்களுக்கான சிறந்த தீர்வு. செரிமானத்தை பத்தி பார்த்தோம். அடுத்ததா லைஃப் ஸ்டைல் வியாதிகளை இது எப்படி சரி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதோட மிக முக்கியமான ஒரு மருத்துவ குணம் என்னன்னா இதோட லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது நாம சாப்பிட்ட உடனே ரத்தத்துல சர்க்கரை அளவு சட்டுன்னு உயர்வதை இது தடுக்குது. அதனால சர்க்கரை நோயாளிகள் எந்த பயமும் இல்லாம தாராளமா இந்த கருடன் சம்பா அரிசிய அவங்க உணவுல சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் நவீன மருத்துவத்திலிருந்து நம்ம பழங்கால மருத்துவ முறைக்கு வருவோம். ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தின் படி பாத்தீங்கன்னா நம்ம உடம்போட ஆரோக்கியமே வாதம், பித்தம், கபம் இந்த 3ம் சரியா சமநிலையில இருக்கிறத பொறுத்து தான் இருக்கு. இந்த கருடன் சம்பா அரிசி இந்த 3யுமே மிக துல்லியமா பேலன்ஸ் பண்ண, அதாவது சமநிலையில வைக்க உதவுது. பகுதி 5, பயன்பாடு மற்றும் பிற நன்மைகள். இவ்ளோ நன்மைகள் இருக்கிற இந்த அரிய உணவை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி ஈஸியா பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு தெரியாத சில ஸ்பெஷலான நன்மைகளும் இதுல இருக்குங்க. பாரம்பரியமா என்ன சொல்றாங்கன்னா, கழுத்து வலி, பிடரி வலி மாதிரி நரம்பு மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகளை குறைக்கும் தன்மை இதுக்கு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது தாய்மார்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். கர்ப்பிணி பெண்களுக்கும் தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கும் தேவையான அத்தனை ஊட்டச்சத்துகளையும் வலிமையும் இதை அள்ளி தருது. சரி, இதை எப்படி நம்ம சமையலறையில பயன்படுத்துறது? இது ஏதோ கசப்பான மருந்து நினைச்சுக்காதீங்க. இத ரொம்ப சுவையான கஞ்சியா காய்ச்சி குடிக்கலாம். இல்லனா நம்ம வழக்கமான சாதமாவும் வடிச்சு சாப்பிடலாம். அதுவும் தவிர நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இட்லி, தோசையா கூட மாற்றி தொடர்ந்து சாப்பிடலாம். நம்ம அன்றாட உணவுல இதை சேர்க்கிறது அவ்வளவு சுலபம். உணவே மருந்து அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. கருடன் சம்பா மாதிரி பாரம்பரிய அரிசிகளை மறுபடியும் நம்ம சாப்பாட்டு தட்டுக்கு கொண்டு வரது மூலமா இன்னைக்கு இருக்கிற நவீன கால நோய்கள்ல இருந்து நம்மள நாமே முழுமையா பாதுகாத்துக்க முடியும்.
இந்த உண்மையை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆஸ்பத்திரி பக்கமே போக வேண்டிய அவசியம் வராது. இறுதியா உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. எந்த நோயும் இல்லாம எப்பவும் சுறுசுறுப்பா வாழ இந்த பாரம்பரிய அரிசிய உங்களோட அன்றாட உணவுல சேர்த்துக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? கண்டிப்பா யோசிங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.